நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை இருக்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே,
செய்யும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. ஓ ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். வருடத்தின் துவக்கத்திலேயே கடினமான பாதைகளை கடந்த மாதத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதேயுங்கள், நான் உங்கள் மீது ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வேன், ரட்சிப்பேன், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஆச்சரியமான வழி நடத்துதல் இந்த புதிய மாதத்திலும் தொடர்வதாக. அநேக நன்மைகளை காணும்படி கர்த்தர் கிருபைகளை தருவாராக. இந்த மாதத்திலும் வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தேவனது ஜனங்களாகிய நமக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தங்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது. நம்மை ஊன்ற கட்டுகிறவைகளாக, பலப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, மோசேக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. மோசையின் காலத்துக்கு அடுத்த அந்த வாக்குத்தத்தம் அப்படியே யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யோசுவாவுக்கு அடுத்து தலைமுறையாக இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் அதே வார்த்தைகளை கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த 1 சாமுவேலிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற வார்த்தையின் ஒரு கூடுதலான ஒரு வெளிச்சத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு காரணம், விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளும் மாதமும் வருடமும் நம்மை அற்புதமாய் நடத்துவதற்கு காரணம் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம். அன்பானவர்களே, நாம் வாழுகிற உலகம் எப்படிப்பட்டது? சர்வ சாதாரணமாக நம்மை மறந்து விடுகிற உலகம், நம்மை கைவிட்டு விடுகிற ஒரு சமுதாயம். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுற்றிலும் இருக்கிறான காரியம். ஆனால் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிற தேவன், ஹல்லேலூயா, கர்த்தர் தொடர்ந்து நமக்கு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார். நான் உன்னை பாதுகாக்க, உன்னை வழி நடத்த, உனக்கு உதவி செய்ய, உன்னை உயர்த்த, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவதன் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அவரது நாமம் மகிமைப்பட வேண்டும். அவரது ஜனங்களாகிய நமக்கு வருகிற துன்பங்கள், வீழ்ச்சிகள் அவருடைய நாமத்துக்கு இகழ்ச்சியாக களங்கம் ஏற்பட்டுவிடும். ஆதலால் தமது ஜனத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக, நான் விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், உங்களை நடத்துவேன். அன்பான சகோதரனை, சகோதரியே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ நாமங்கள் வேதத்திலே தேவனுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்னுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறபடினாலே எத்தனையோ நாமங்கள்.
உதாரணத்துக்கு ஒரு நாமத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அதிகமாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமங்களில் ஒன்று ஏலோஹிம். ஏலோஹிம் என்பது 2 எபிரேய வார்த்தைகளை அடக்கிய ஒரு வார்த்தை, ஏல் மற்றும் லஹீம். அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் சொல்கிறது போல் இருக்காது. எபிரேய உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது அடித்தொண்டையிலிருந்து வருகிறது போல் இருக்கும். அன்பானவர்களே, இதில் ஏல் என்பது வலிமையுடையவர் என்று பொருள். லஹீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, வாக்குறுதி கொடுக்கிறவர், உடன்படிக்கை செய்கிறவர், உறுதிமொழி கொடுக்கிறவர் என்று அர்த்தம். அதாகிலும் ஏலோஹிம் என்றால் என்ன? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வலிமையுடைய கர்த்தர் என்பதுதான் ஏலோஹிம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை, இந்த நாமத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலாக்குவேன், பூமியின் மணலத்தனையாக நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனால் நடந்தது என்ன? ஆபிரகாமுடைய சரீரம் பலவீனம் அடைந்தது. பல வருடங்கள் கால தாமதம் ஆனது. சரீரம் செத்து போனது. கால தாமதம் ஆவதனால் சாராள் ஒரு குறுக்கு வழியை தேடுகிறாள். ஒரு சந்ததி உண்டாவதற்கு ஆகாரை கொண்டு வந்து இவள் மூலமாவது சந்ததி உண்டாகட்டும் என்று குறுக்கு வழியை தேடுகிறாள். ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. சாராள் வழியாகவே தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடித்தார். கால தாமதமானால் என்ன? சரீரம் ஒத்துழைக்காமற் போனால் என்ன? ஏலோஹிம் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வலிமையுடைய கர்த்தர் என்று அர்த்தம். அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை சற்று உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். சகோதரனை, சகோதரியே, எத்தனை பாக்கியவான்கள் நாம்! வலிமையற்ற மக்கள், பலவீனமான மக்கள், சாதாரணமான மக்கள் நாம். மனிதர்களால் மறந்துவிடப்பட்ட, சமுதாயத்தால் கைவிடப்பட்ட பரிதாபமான கூட்டம் நாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், என்னுடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் நான் உங்களை கைவிடவே மாட்டேன். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கைவிட்ட, மறந்துவிட்ட சமுதாயத்தில் தட்டு தடுமாறி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் பக்கத்தில் ஓடோடி வந்தீர். அல்லேலூயா. எங்களுடைய கரங்களை பிடித்து சொல்லுகிறீர், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் என்னுடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் உன்னை கைவிட மாட்டேன். 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு கிடைத்த கிருபை எத்தனை பெரியது ஆண்டவரே! என் மீது நீர் வைத்த தயவு எத்தனை ஆச்சரியமானது! என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை நடத்துவீராக, உமது நாமம் மகிமைப்படுவதாக. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:3 வசனத்தை வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தாவீதை சூழ சத்துருக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான இடத்திலே, பாதையிலே தாவீது நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது நடந்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். அவனால் நன்மை பெற்றவர்கள் கூட அவனை மறந்து போனார்கள். வாழ்க்கை கசப்பானது. கடினமான பாதையிலே தாவீது போய் கொண்டிருக்கிறான். இந்த சங்கீதம் நமக்கு நன்றாக தெரிந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தாவீது நினைவு கூர்ந்தது என்ன? மரண இருளின் பள்ளத்தாக்கை குறித்து பேசிக் கொண்டிருந்தானா? சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தானா? அவனுடைய வாயின் அறிக்கையை கவனித்து பாருங்கள். அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. தேவனது நாமத்துக்குள்ள அந்த ஏலோஹிம், நான் வலிமை இல்லாதவன் தான், நான் பரிதாபமானவன் தான், ஆனால் என் தேவன் வலிமையுள்ளவர். அல்லேலூயா. கரத்தை பிடித்தால் அற்புதமாய் நடத்துகிறவர், தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அறிக்கையை கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்கள் அறிக்கை, என் அறிக்கைக்கும் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களின் அறிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க பிரதர், சிஸ்டர். அவருடைய மகத்துவமான நாமம் இன்றைக்கும் வலிமை உள்ளது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாயிருப்பான். ஆனால் இன்றைக்கி நம்ம நாமத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை, தேவனுடைய நாமம், அவருடைய வல்லமை, அந்த வார்த்தைகளை, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல். நம்ம இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் என்ன?
சுற்றிலும் சத்துரு. நான் போயிட்டுருக்கிற பாதை மரண இருள். நம்முடைய அதிகமான பேச்சே தோல்வி, பிரச்சனை, நெகட்டிவ் கன்ஃபெஷன், இதுதான் அதிகமாக நம்முடைய வாயில் இருக்குது. ஆனால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னுடைய தேவையை அறிந்திருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி என்னை போஷிப்பார். அல்லேலூயா. யார் கைவிட்டால் என்ன, மறந்தால் என்ன, என் வாழ்க்கையில் திருப்தியான போஷிப்பை நான் பார்ப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. எத்தனை நரிகள், சிங்கங்கள், கரடிகள் எதிர்த்து வந்தாலும் நல்ல மேய்ப்பராகிய கர்த்தர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை பாதுகாப்பார், என்னை ஆச்சரியமாய் நடத்துவார். அநியாயம், அநீதி நிறைந்த உலகத்திலே நீதியின் பாதையில் என்னை கர்த்தர் நடத்தி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றுவார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நல்ல தெரிந்த சங்கீதம்தான். வாழ்க்கையின் கடினமான பகுதி, கசப்பான வாழ்க்கை. ஆனால் தாவீது கர்த்தருக்குள் பலன் கொண்டான், தேவனது மகத்துவமான நாமத்தில். அன்பானவர்களே, வருடத்தின் துவக்கத்திலேயே மனம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கடினமான கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் நம்பினவர்கள் எல்லாரும் உங்களை மறந்து போனார்களா? உதவி செய்ய வேண்டியவர்கள் உங்களுக்கு தூரமாக நிற்கிறார்களா? இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், மகனே, மகளே, என்னுடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உங்களை கரம் பிடித்து நடத்துவேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நானே உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. தாவீது தன் இருதயத்தை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டானே, உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தம் ஆமேன் சொல்லுங்களேன். இந்த மாதத்தின் துவக்கத்தில் என் அன்பான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவாராக. மனசோர்வும், கவலையும், கலக்கமும், பயமும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாதையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பாராக, தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம். அன்பானவர்களே, இங்கே நான் இன்னொரு வார்த்தையை நான் முக்கியமாக இங்கே சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். தம்முடைய நாமத்து நிமித்தம் என்று சொல்லப்படவில்லை, தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம். கிரேட் நேம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் மகத்துவமான நாமத்தை உடையவர். நமது தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மற்றவைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் எல்லா விதத்திலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மகத்துவமான நாமம், அவருடைய வல்லமை சர்வ வல்லமை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள். நாமம் என்றால் என்ன? பெயர்கள். பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்கள் இருக்கிறார்கள், தங்களை பெரிய ஆள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நாமங்கள் சாதாரண நாமங்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள். அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், நான் பெரிய ஆள், நான் தான் இருக்கிறதுல கிரேட். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ சாதாரணமானவன். கிரேட் நேம், மகத்துவமான நாமத்தை உடைய ஒரே ஒருவர் நமது கர்த்தர் மாத்திரமே. சத்தம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். கவனியுங்கள் அருமையானவர்களே, யோபு ஒரு படத்தை காட்டுகிறான். 21ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பூமியில பெரியவான்களாக, கனவான்களாக, செல்வந்தர்களாக, தங்களை பெரியவர்களாக அநேகர் காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்படி பெரியவர்களாக தங்களை காட்டிக்கொண்டவர்கள் சடுதியிலே காணாமற் போய்விட்டார்கள். ஒரு கனப்பொழுதிலே அவர்கள் பாதாளத்திலே இறங்கிவிட்டார்கள். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாள் சாப்டர் முடிஞ்சிடும். அவங்க சாப்டர் முடிகிறதோடு அவங்களுடைய பேரும் முடிஞ்சிடும். அவர்களுடைய நாமங்களை நினைக்கக்கூடிய அடையாளங்கள், அவர்களுடைய பெயர்களை பேசக்கூடிய சூழ்நிலைகளை அப்படியே உலகம் மறந்துவிடும், கடந்து போய்விடும். இப்படி இருக்க யாருடைய பெயர் மகத்துவமான பெயர்? சகோதரனே, யாரை நாம் பெரிய ஒரு நாமத்தை கொண்டு நாம் நம்பி இருக்கிறோம்?
தேவன் ஒருவரே நித்திய நாமத்தை உடையவர். மகத்துவமான நாமம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் எட்டர்னிட்டி. அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறதான தேவன். இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானே மகத்துவமான நாமத்தை உடையவர் என்று சபையிலே ஆண்டவர் திருவுளம் பற்றும் பொழுது, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த காத்திருக்கும் பொழுது, மனிதர்கள், விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், உலகத்திலே பெரியவன்கள், ஐஸ்வர்யவான்கள், ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த பெரிய மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, யாரை நம்ம நம்பி இருக்கிறோம்? சில நேரம் ஆராதனையை மறந்துடுறோம், ஜெபத்தை மறந்துடுறோம், சபை கூடி வருதலை விட்டுடுறோம். ஒரு கம்யூனியன் சண்டே மாத்திரம் எல்லாரும் வர்றதுன்றது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம். ஏதாவது பைபிளில் எங்கேயாவது ஒரு சாப்டரில் இருக்கா? திருவிருந்துக்கு மாத்திரம் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்தால் போதும், அப்படி ஏதாவது பைபிளில் இருக்கா? ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மாத்திரம் வருவாங்க. ஆனால் சில ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, வாரந்தோறும் கர்த்தரை தேடுவார்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஆராதிப்பார்கள். இந்த சபையை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் மனுஷர்களுக்குள்ளே கட்டளையிடப்படவில்லை என்று நமக்காய் பிதாவினால் அருளப்பட்ட உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் சபையை மறந்துட்டு, தேவனை விட்டுட்டு, மனுஷனுக்கு பின்னாடி, உலகத்துக்கு பின்னாடி இதுதான் பெருசு, இவன் தான் பெரியவன், காணாமற் போய்விடுகிற அந்த மனிதர்களுடைய கூட்டத்திலே தேவ ஜனங்களும் காணாமற் போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை சொல்லுகிற யோபு என்ன சொல்லுகிறான்? நானோ மகத்துவமான நாமத்தை உடையவராகிய என் தேவனையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன். எனக்காக தேவன் என்ன குறித்து இருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். தாவீது சொல்லுகிறான், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆதலால் என்னுடைய உத்தமத்தை நான் விடவே மாட்டேன், நான் உறுதியாய் கர்த்தரை நான் சார்ந்து கொள்வேன். என்ன நடந்தது? தாவீதுக்கு சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தார்கள். யார் ஜெயித்தது? மரண இருளின் பாதையிலே தான் தாவீது நடந்து போனான். விழுந்து போனானா? காணாமற் போனானா? யோபு படு மோசமான சூழ்நிலைக்கு கடந்து போனான். எவ்வளவு உயரத்தில் இருந்தான், அவ்வளவு படு பாதாளத்தில் இறங்கினான். ஆனாலும் என் தேவனுடைய நாமம் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. உலகத்தில் பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், சடுதியிலே அவருடைய நாமங்கள் காணாமற் போய்விடும். என் தேவனுடைய நாமமோ உயர்ந்த நாமம், அவரையே நான் சார்ந்திருப்பேன். நடந்தது என்ன? தம்முடைய மகத்துவமான நாமத்தை யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றினார் அல்லவா? வலிமையுடையவர், வாக்குறுதிகளை கொடுத்தால் நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சரீரம் மோசமான காரியம் அப்படின்னு உங்களுக்கு நேராக பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய நாமம் ஒரு மகத்துவமான நாமம். ஹல்லேலூயா. தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிடாத தேவன். யோபு 2 ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி தேவனை மறந்து விடுகிறவர்கள் ஏராளம். உலகம், மனிதன், அவன் போடுகிற சின்ன காரியத்துக்கு பின்னாடி ஓடி போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் இந்த சபையை தட்டி கொடுக்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். மகத்துவமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, நான் என் ஜனத்தை கைவிட மாட்டேன், என் ஜனத்தை விட்டு விலகவே மாட்டேன். யார் சொல்ல முடியும் இந்த அற்புதமான வாக்குறுதியை? என்னுடைய பெரிய நாமத்தின்படி நான் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தீனோ அதை என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியே முடிப்பேன். அதனால் தான் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் ஆண்டவரை விட மாட்டேன், சபையை விட மாட்டேன். யோபு சொல்லுகிறான், என் உத்தமத்தை விட மாட்டேன், நான் தூஷிக்க மாட்டேன். நான் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன். அன்பானவர்களே, நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையை யாருக்கு அதிகமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், அவர் அந்த நாமத்தை அறிந்தவர்கள்,
அவரது நாமத்தில் அடைக்கலம் புகுந்து கொண்டவர்கள், அவருக்காக வைராக்கியமாய் இருந்தவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எத்தனையோ தடைகள் இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே, யோபுனுடைய வாழ்க்கையிலே, உதாரணத்துக்கு இவர்களை நான் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு எத்தனையோ தடைகள், மனிதனால், சத்துருவால், அவருடைய சொந்த சரீரத்தில் எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகளை உடைத்து தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றின வல்லமையுள்ள தேவன், மகத்துவமான நாமத்தையுடைய தேவன் இன்றைக்கு என் கரத்தை, நம் ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களை நீர் கைவிட போகிறதில்லை, ஆண்டவருடைய மகத்துவமான நாமம் தூஷிக்கப்படாதபடி, ஆண்டவரை களங்கமடையாதபடி எங்களை அற்புதமாய் நடத்த போகிறீர். எவ்வளவு சத்துரு போராடினால் என்ன, எவ்வளவு மனிதன் சூழ்ச்சி செய்தால் என்ன, எங்களுடைய சரீரத்தில் எத்தனை ஆண்டவரை பலவீனங்கள், தடுமாற்றங்கள் இருந்தால் என்ன, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆண்டவர் குடும்ப சபையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு நீர் செய்கிற காரியங்களை பார்க்கிற சுற்றிலும் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா கர்த்தருக்கு மகிமையை கொடுப்போமா? ஹல்லேலூயா. சபையில் சத்தியத்தில் நிலைச்சு நில்லுங்க. என்ன நடந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், பெரிய நாமத்தை உடையவர், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 12:22 வாசித்த வாக்குத்தத்த வசனத்தின் முதற் பகுதியை நான் சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். இதன் வசனத்தினுடைய முதற் பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால். அன்பானவர்களே, தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார். எனக்கு நீங்கள் ஜனமாய் இருக்க வேண்டும் என்று பிரியத்தோடு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். அன்பானவர்களே, நம்முடைய தெருவை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய வீடு எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம ரிலேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் தெரிந்தெடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் இருந்தது? நம்மை காட்டிலும் படிப்பிலே சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், வலிமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அந்தஸ்தும் ஆஸ்தியும் உடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆச்சரியமான தெரிந்தெடுத்தல் என்னன்னா, பலவீனமான, ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய சாதாரணமான மக்களாகிய நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆச்சரியமான வாக்குத்தத்தம், தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் நான் கைவிட மாட்டேன். இன்னொரு ஆச்சரியமான ஒரு செயல், அந்த மகத்துவமான தேவன் சாதாரண எளிய, ஒன்றும் பிரயோஜனமில்லாத மக்களை தெரிந்தெடுத்தது ஆச்சரியமான செயல். ஆச்சரியமான தேவன் தம்முடைய ஆச்சரியமான வல்லமையை இந்த பூமியிலே மக்கள் மத்தியிலே நடப்பிப்பதற்கு நம்மை தெரிந்தெடுத்தார். சகோதரனை, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. அன்பானவர்களே, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். வலிமையாகவோ பலமாகவோ இருந்ததினாலே தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரட்சியான ஜனமாய், நீங்கள் சிறந்த மக்களாய் இருந்ததினாலே தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள், பலவீனமான கூட்டமாய் இருந்தீர்கள். இந்த உலகத்தில் மதிப்பு மரியாதை எதை வச்சு கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே? கூட்டம் நிறைய இருந்தால் அங்கே மதிப்பு கூடும். அது கட்சியாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மதிப்பு கூடும். கொஞ்சம் ஆஸ்தி அந்தஸ்து இருந்துச்சுன்னா மரியாதை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். மதிப்பு மரியாதை எண்ணிக்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நன்மைகளில் தான் அடங்கி இருக்குது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் கூட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொஞ்சமான ஜனங்கள், அவர்கள் பலவீனமான மக்கள். ஆண்டவர் ஏன் இப்படி தெரிந்து கொண்டார்? தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு,
தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வலிமையுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு பலவீனமான, அபாத்திரமான, ஒன்றுமில்லாத இயலாமையில் இருக்கிற மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவர்கள் மூலமாய் தம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும். அவர்களை சுற்றிலும் இருக்கிற இனஜன பந்துக்கள், ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாய் செயல்படக்கூடிய தேவன் ஒருவரே நம்முடைய தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே பல்வேறு தோல்விகள், வெறுமைகள் உங்களுடைய வாழ்க்கையின் அந்த சித்திரத்தை மிகவும் பரிதாபமாக வளைந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையிலே, நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே, ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமாய் நிற்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்சமாக இருந்தபடினாலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் பலவீனமாக இருக்கிறபடினாலே நான் உங்களை கரம் பிடித்தேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரங்களுடைய அந்த தகுதியை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28ஆம் வசனம், இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம ஞானிகள் அல்ல, பலமுள்ளவர்கள் அல்ல, உள்ளவர்கள் அல்ல, ஒரு சாதனை புரியக்கூடிய அளவுக்கு நல்ல ஆஸ்தி அந்தஸ்தும் உடையவர்கள் அல்ல. நம்ம குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. அப்போ தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிற அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, தோல்வி, வருத்தம், கஷ்டம், பிரச்சனை இவைகளினாலே நிறைந்திருக்கிற கூட்டம். அன்பானவர்களே, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனோடு கூட இருந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள், சாதாரணமான மக்கள் அவனை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆனால் அசாதாரணமான தேவன் தாவீதை நடத்துகிறபடினாலே சாதாரணமான மக்களும் மாபெரும் ஆசீர்வாதத்தை சோதரிக்கிற மக்களாய் மாறினார்கள். இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. முதல் பாடலில் பாடினோம், கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு உண்மையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வம். இந்த தெய்வத்தை நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, சாதாரணமான மக்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மத்தியில் உலாவி, ஆண்டவரே அவருடைய பலவீனங்களிலே, அவர்களுடைய ஆண்டவரை இயலாமையிலே, தோல்வியிலே அவர்களை பலப்படுத்தி தம்முடைய வல்லமையான வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஊன்ற கட்டி சமுதாயத்திலே அற்புதங்களை, அடையாளங்களை நிறுத்துகிற உம்முடைய வல்லமை இந்த சபையில் வெளிப்படுவதாக. கரங்களை உயர்த்தி, எங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவதாக. நாங்கள் பலவீனமான குடும்பம், நாங்கள் ஆண்டவரே கொஞ்சமாக இருக்கிற ஆண்டவரை கூட்டம், ஆனால் எங்கள் தேவன் பெரிய தேவன். கரங்களை தட்டி, மகத்துவமான நாமத்தை உடையவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அன்பானவர்களே, தாழ்மையாக நம்ம சபையில் இருக்கணும். எந்த விதத்துலையும் பெருமையாக ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி பெருமையாக ஆணவமாக நம்ம இருந்தோன்னு வச்சுங்களேன், நம்மளை வெட்கப்படுத்தும்படி ஒன்றும் தெரியாத சாதாரண மக்களை எடுத்து நமக்கு முன்னாடி உயர்த்தி வச்சுருவார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லாதவர்களையும் உயர்த்துகிறவர், எல்லாம் உள்ளவர்களை தாழ்த்துகிறவர் என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். ஆணவமாக, அகம்பாவம், பெருமை நிறைந்த ஒருவனாய் இருந்தவன் நேபுகாத் நேச்சார். அவன் பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டவன். பாபிலோன் ராஜ்யம் என்பது ஏதோ ஒரு குட்டி தேசம் அல்ல, உலகத்தையே ஆண்ட ஒரு ராஜா. மிகவும் பெருமை பிடித்தவன். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் பாடம் புகட்ட விருப்பப்பட்டார்.
பாடம் புகட்ட விருப்பப்பட்ட ஆண்டவர் அவனுடைய தேசத்தில் தேவ ஜனங்களை கொண்டு போனார். தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் அந்த பாபிலோன் தேசத்துக்குள்ளே போனாங்கன்னா, பலவீனமானவர்களாக, அந்த கொஞ்சமான கூட்டமாக, இயலாமை உடையவர்களாக, பரிதாபமான மக்களாக அந்த பாபிலோன் தேசத்துக்குள்ளே கொண்டு போனார். அன்பானவர்களே, ஒருவேளை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் சாதாரணமான ஒரு தோல்வி அடைகிற அல்லது இல்லாமற் போகிற அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு பலமுள்ளவர்களை நான் வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை நான் வெட்கப்படுத்தும்படி உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, தாழ்மையாக ஆண்டவருடைய பாதத்தை சார்ந்து இருக்கணும். இன்றைக்கி தோல்வி, பிரச்சனை, தடுமாற்றம், கஷ்டம், ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அனுமதிச்சார், ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வரணும்? பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க. முறுமுறுக்கலை, சொல்லலை, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. என்ன நடந்தாலும் என் உத்தமத்தை விட மாட்டேன். தானியேல் இருந்தான். வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், சகோதரர்கள், சகோதரிகள், சத்தாலும் பரவாயில்ல, என் தேவன் விடுவித்தா என்ன, விடுவிக்காவிட்டா என்ன, அவரை மாத்திரம்தான் ஆராதிப்பேன். என்ன நடந்தது? அவர்கள் மூலமாக அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அதிர பண்ணினார். அந்த நேபுகாத் நேச்சார் விக்கிரக ஆராதனைக்காரர் சொல்கிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இந்த சாம்ராஜ்யத்திலே இல்லை. இதுதான் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடாமல் நடத்துகிறவர். பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி சில கடினமான பாதைகளில் நீங்கள் போகிறீங்க, நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் அவமாய் போகும்படி அல்ல, இழந்து போகும்படி அல்ல, நம்மை கொண்டு தேவன் மகிமைப்படும்படி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். உங்களுடைய கண்ணீருக்கு மத்தியிலே கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேபுகாத் நேச்சார் தேவ ஜனங்களை மிகவும் அற்பமாய் பார்த்தான், இழிவாய் நடத்தினான், அகம்பாவமாய் ஆணவமாய் அவன் பேசினான், நடந்து கொண்டான். கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார், அவனை தாழ்த்தி போட்டார். அதே ராஜ்யத்தில் தேவ ஜனங்களை உயர்த்தி வச்சார், அற்பமாக இருந்தவங்களை உயர்த்தி வச்சார், ஞானி போல பலமாக இருந்தவனை அப்படியே தாழ்த்தி போட்டார். அவன் தான் அறிக்கையிடுறான், அகந்தையாய் பெருமையை நடக்கிறவர்களை தாழ்த்த கர்த்தராலே ஆகும். 1 சாமுவேலில் வாசிக்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனது கரத்தினால் ஆகும். சில கிரியைகளை கர்த்தர் நடத்துவார். அப்படி எதுக்காக? ரட்சிக்கப்படாதவன் சொல்லணும், பெருமையாக நடக்கிறவர்களை தாழ்த்த கர்த்தரால் ஆகும்னு அந்த உலக ராஜா அறிக்கையிடணும். தேவ ஜனங்கள் சொல்லணும், எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த தேவனது கரத்தினால் ஆகும். தேவனது ஜனங்கள் சொல்லணும், அறிக்கையிடணும். சில சூழ்நிலைகளை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்கள். ஒருபோதும் தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிடுகிறவர் அல்ல. நீங்கள் தேவனை தெரிந்தெடுக்கவில்லை, தேவன் தமது நாமத்தின் மகிமைக்காக உங்களை, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஊருக்கு ஒருவனாய், வம்சத்துக்கு ஒருவனாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததின் நோக்கம், நாம் பலமுள்ளவர்களோ, திறமையானவர்களோ, நல்ல சாமர்த்தியசாலிகளோ என்பதற்காக அல்ல. பலவீனமான, இயலாத, சாதாரணமான நம்மை தெரிந்தெடுத்து அசாதாரணமான காரியங்களை தேவன் நம் மூலமாய் நடப்பித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆவியிலே வைராக்கியமாக இருப்போம், சபையிலே சத்தியத்திலே நிலைத்திருப்போம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு சாட்சிகளாய், அற்புதங்களாய், அடையாளங்களாய் திகழ கர்த்தர் உதவி செய்வாராக. இறுதியாக ஒரு வசனத்தை நான் வைத்து முடிக்க விருப்பப்படுகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம்தான் தேவனது திட்டம் என்றல்ல. உங்கள் மூலமாக இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் வேறொருவர் இல்லை என்பதை மற்றவர்கள் அறிக்கையிடும்படி செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல தேவ திட்டம். இந்த ரெண்டோடு முடிந்து விடுவதல்ல. என் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என் ஜனங்கள் மூலமாய் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிக்கையிட வேண்டும், இந்த தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை என்பதை. இது மாத்திரமல்ல தேவதிட்டம், இன்னொரு மகிமையான தேவதிட்டம் இருக்கிறது.
அந்த மகிமையான தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தான் நம்மளை கொஞ்சம் ஆவியில் பலப்படுத்துவதற்கு சில காரியங்களை செய்கிறார். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது. ஞானிகளுக்கு கர்த்தர் மறைத்தார், கல்விமான்களுக்கு மறைத்தார், பாலகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். பாலகர் என்றால் குழந்தைகள். இன்றைக்கும் உங்களை என்னை பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னும் குழந்தைத்தனமாக இருந்தால் உருப்பட மாட்டடா, கொஞ்சம் நல்ல கன்னிங்காக இருக்கணும், நல்ல ஆக்டிங்காக இருக்கணும், அப்போ தான் பிழைக்க முடியும். பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால். ஏதோ குழந்தைய ஆண்டவர் இங்கே சொல்லலை, சீஷர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா சீஷர்களை பற்றி தான் ஆண்டவர் பிதாவை பார்த்து இதை ஆண்டவர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுறார். பாலகருக்கு வெளிப்படுத்தினார். பலவீனமானவர்கள், சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்கள், அதிகமாய் கற்காதவர்கள், எளிய கூட்டமாகி இவர்களை நீர் தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதற்காகனா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார் 18ஆம் 19ஆம் வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கெல்லாம் மறைச்சி பாலகருக்கு வெளிப்படுத்தினதற்காக சொல்கிறோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் நம்மளை கரம் பிடிச்சு இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். இந்த 2024 ஜனவரி எப்படியோ கடந்துட்டோம். முதல் மாதமே கடினமான சூழ்நிலை, ஆண்டவருடைய கிருபையினால் அப்படியே முதல் மாதத்தை தாண்டி 2வது மாதத்தில் வந்து நின்று இருக்கிறோம். இந்த 2வது மாதத்துலேயும் தேவன் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் நம்ம நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது, சுற்றிலும் மரண இருள் தான், எங்கே பார்த்தாலும் சத்ருவின் போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்து நிமித்தம், மகத்துவமான நாமத்து நிமித்தம் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அற்புதமாக நடத்துவேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செயல்படுவது மாத்திரமல்ல தேவ திட்டம், உங்கள் மூலமாய் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லையே என்று அறிக்கையிடுவது மாத்திரமல்ல தேவ திட்டம், இன்னொரு மகிமையான தேவ திட்டம், சாத்தானை தேவனுக்கு விரோதமாய், தேவனது ஜனங்களுக்கு விரோதமாய் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற சாத்தானை மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழ வைக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் நமது காலின் கீழாக நசுங்கும்படி செய்ய வேண்டும். இதுதான் தேவனது மாபெரும் திட்டம். இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு தான் சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். பாபிலோனில் அனுமதித்தது அந்த பெருமையான சாத்தானை நசுக்குவதற்காக. அந்த பாபிலோனில் தேவ ஜனங்கள் செய்தது என்ன? கண்ணீர்களில், பாடுகளில், பிரச்சனைகளில் அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். சில சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா கொஞ்சம் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். 2வது, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்கள். எந்த விதத்திலும் நான் தேவனை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தருக்காக உறுதியாக இருங்கள். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். உங்கள் மூலமாய் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே, கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கெல்லாம் மறைச்சீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருவ மின்னலை போல கீழே விழுந்தான். ஆண்டவர் களி கூர்ந்து பிதாவை நோக்கி துதிக்கிறார், ஸ்தோத்திரம் என்றார். முழங்காற்படியிடலாமா? சகோதரனே, சகோதரி, எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மனிதர்கள், ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. நம்மளை தெரிந்தெடுத்ததுனால இயேசுவானவர் ஆவியில் களி கூறணும். கொஞ்சம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மனிதனை, இந்த மகனை, இந்த மகளை தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆவியில் களி கூறணும். ஆண்டவரே, ஆவியில் களி கூறணும். தகப்பனே, கல்விமான்களை தெரிந்தெடுக்காமல், ஞானிகளை தெரிந்தெடுக்காமல், சாதாரண பாத்திரமாக இந்த பாத்திரத்தை நான் தெரிந்தெடுத்தது வீண் போகலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பற்றி, என்னை பற்றி தேவன் களி கூர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அன்பானவர்களே, கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான நாமம், ஹல்லேலூயா, எலோஹிம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் வலிமையானவர் வாக்குறுதிகளை நிறைவேற்ற. ஆபிரகாம், தாவீது, யோபு, ஆண்டவர் பாபிலோன் ராஜ்யத்தில் தானியேல், இன்னும் எத்தனையோ ஆண்டவர் சம்பவங்களை நாங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது உம்முடைய நாமத்தை சார்ந்து கொண்டார்கள், வைராக்கியமாக இருந்தார்கள், சபைக்கும் சத்தியத்திற்கும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். பெருமையிலோ ஆணவத்திலேயோ ஆண்டவர் சபையை விட்டு தேவனை விட்டு விலகாமல் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் என்ற தாவீதின் அர்ப்பணிப்பின்படி தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். நடந்தது, அவர்களை கொண்டு நீர் மகிமையான காரியங்களை செய்தீர். கரங்களை உயர்த்தி, தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம், இந்த நாளில் எங்களை பயன்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்த்தான். பிரச்சனைகளையே பேசிக்கொண்டு இருக்கவில்லை, மரண இருள் சத்துரு என்று நெகட்டிவாகவே அவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறந்தால் என்ன, எத்தனை பேர் கைவிட்டால் என்ன, அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி, என்னை நடத்துகிற தேவன், என்னை காப்பாற்றுகிற தேவன், போஷிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், ஹல்லேலூயா, என்னோடு கூட இருக்கிறார், என் மேய்ப்பராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். யோபு தன் அபிஷேகத்தை, அர்ப்பணிப்பை, உத்தமத்தை இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்தி கொண்டான். எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் தங்களை நல்ல தேவனுக்குள்ள பலப்படுத்திட்டாங்களோ அங்கெல்லாம் அவருடைய மகத்துவமான நாமம் மகிமைப்பட ஆரம்பிச்சது. 2 கரங்களை உயர்த்தி, அன்பான சகோதரனை, சகோதரி, இந்த பிப்ரவரி மாதம் சோர்ந்து போன ஒரு மனப்பான்மையோடு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, யார் மறந்தால் என்ன, யார் கைவிட்டால் என்ன, உன்னை நான் எனக்கு பிரியமான மகளாக இருக்கும்படி நானே தெரிந்தெடுத்தேன். நீ என்னை தெரிந்தெடுக்கல, நானே உன்னை தெரிந்தெடுத்தேன். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிஞ்சேன், நீ வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தப்படுத்தி எனக்குன்னு நான் வேறு பிரிச்சிட்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய மகத்துவமான நாமோ தூஷிக்கப்படாதபடி, களங்கமடையாதபடி உன்னை கைவிடாமல் நான் இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன். நீ தடுமாற்றம், போராட்டம், மனசோர்வு, பின்மாற்றம் இப்படியெல்லாம் நீ போனாலும் உன்னை நான் கைவிடாமல் நடத்துவதற்கு காரணம் என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ இன்னும் எனக்காக வைராக்கியமாய் இருப்பாயானால், இன்னும் உன்னை தாழ்த்தி அர்ப்பணிப்பாயானால், பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உத்தமத்திலே, சபையிலே, சத்தியத்திலே வைராக்கியமாய் இருப்பாயானால், ஹல்லேலூயா. ஓ தாவீதை, யோபுவை, தானியேலை, இன்னும் பல பாத்திரங்களை, ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தின அதே கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற தடைகளை உடைக்க, சத்துருவாலோ மனிதராலோ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவனுடைய அநாதி திட்டம், அந்த சத்துரு, அந்த பகைஞ்சன், அந்த பொல்லாத சாத்தான், அவனை நமது காலின் கீழாக நசுக்கணும். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை கொண்டே யாரை அவன் துன்பப்படுத்தினானோ, யாரை வேதனைப்படுத்தினானோ அந்த ஜனங்களை வைத்தே அவன் தலையை நசுக்குவது தேவனுடைய மாபெரும் திட்டம். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர்னு கேட்காத, இப்படி அவமா போகிறதுக்காக என்ன இப்படி நடந்துட்டு இருக்கிறீங்க சொல்லாத. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு நீர் இருக்கிறீர். உம்முடைய நாம மகிமைப்பட போகிறது. இதோ மன சோர்வில் இருந்து வெளியே வரப்போகிறேன். அவிசுவாசத்திலிருந்து வெளியே வரப்போகிறேன். பின்மாற்றத்திலிருந்து வெளியே வரப்போகிறேன். எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்காக அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.
காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை நல்ல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இல்லை. கர்த்தருக்குள் திடமனதாக இருப்போம். அவர் உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நானே உங்களுக்கு உதவி செய்வேன், நானே உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆசீர்வாதம் தொடரப்போகிறது. தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்மை கைவிடாமல் நடத்த போகிறார். தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். சகோதரர் பிரான்சிஸ் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கோ நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எங்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை உணர்ந்து கொள்ளும்படி, அது அதிசயம் என்று நாங்கள் ஆச்சரியப்படும்படி, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை இந்த காலை வேளையிலே ஒரு குடும்பமாய் நீர் உருவாக்கி இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மனோவா தூதனை நோக்கி கேட்டான், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய நாமத்தை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த கர்த்தருடைய தூதன் சொன்னான், என் நாமத்தை ஏன் கேட்பானே என்று சொல்லி, அது அதிசயம் என்று சொல்லி அந்த நாமத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்தினான். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தகப்பனே எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீரப்பா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மாம்ச சிந்தையாயிருந்தால் எங்களை நீர் மன்னிக்கும்படி, நாங்கள் மறுபடியும் பிறக்கும்படி நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவியை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடிப்போய் சுகமாய் தங்குவான் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். மல்கியா 4:2 சொன்னது போல, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசின உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பியிருக்கிறீர், உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக, எங்களை நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே மனுஷர்களை அல்ல, மாம்சங்களை அல்ல, உலகத்தின் செல்வங்களை அல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் உமக்கு சாட்சிகளாக. எரேமியா 30, எரேமியா 31, எரேமியா 32 நீர் சொன்ன அந்த வார்த்தை, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்ற அந்த வார்த்தையின்படி தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் ராஜா உமக்கு பிள்ளைகளாக, உமக்கு சாட்சிகளாக, உம்முடைய வழியிலே நடக்கிறவர்களாக தகப்பனே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய நாமம் அதிசயம் என்று உம்மை அறியாத ஜாதிகளுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக தொடர்ந்து என்றும் உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களை நீ ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி அனுப்பும்படி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும், தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும், காத்துக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.